அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஓணம் பண்டிகை சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தமிழ்நாட்டு மக்களின் அறுவடை திருவிழாவாக இந்து மக்களால் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும் விழாவாக இருக்கிறது தான் ஓணம் பண்டிகையாகும். உலகம் முழுவதிலும் உள்ள மலையாள மற்றும் தமிழ் பேசும் மக்களால் அசுர மன்னன் அதாவது மகாபலியை வரவேற்கும் விதமாக இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அறுவடை காலத்தில் துவக்கமான 10 தினங்களுக்கு இந்த விழா கொண்டாடப்படுகிறது. 64 வகையான ஓணம் சத்தியா விருந்து, படகு போட்டிகள், வண்ண வண்ண மலர்களால் கோலமிட்டு மிகவும் பிரம்மாண்டமாக ஓணம் திருவிழா கொண்டாடுவது வழக்கத்தில் இருக்கிறது. ஆவணி மாதம் மகாவிஷ்ணுக்கு உரிய திருவோண நட்சத்திரத்தன்று ஓணம் பண்டிகை கொண்டாடுவது வழக்கமாகும். அதாவது அஸ்தம் நாளில் துவங்கி திருவோணம் வரை 10 நாட்கள் இந்த பண்டிகை கொண்டாடப்படும். 10வது நாளான திருவோண நட்சத்திரம் மிக மிக பிரசித்தி பெற்ற நாளாக கருதி கொண்டாடப்படுவதாகும். முக்கியமாக புராணங்களின்படி தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் ஆண்ட அசுரரான அந்த அரசனான மகாபலி மன்னன் தனது ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதற்காக மிக பெரிய யாகம் ஒன்றை நடத்தி கொண்டிருந்தார். அந்த யாகத்தை அவர் வெற்றிகரமாக நடத்தி முடித்தால் இந்திரலோகமே அவன் கைவசமாகும் என மிகவும் அச்சமடைந்தார்கள் தேவர்கள். அதனால் பரம்பொருள் மகாவிஷ்ணுவிடம் சென்று சொன்னனர். தேவர்களை காப்பதற்காக 3 அடி உயரம் கொண்ட வாமனன் அதாவது குள்ளர் உருவமான வாமன அவதாரம் எடுத்து மகாபலி மன்னன் யாகம் நடத்தும் இடத்திற்கு சென்றார். மகாவிஷ்ணு யாகம் நடத்தும் சமயத்தில் யார் வந்து என்னை யாசகம் கேட்டாலும் இல்லை என சொல்லாமல் கொடுக்க வேண்டும் என்பது அரச நியதி. இதை அறிந்து தனக்கு 3 அடி நிலம் வேண்டுமென கேட்டார். பரம்பொருள் விஷ்ணு பெருமானின் அவதாரமான வாமனர் அதை ஏற்றுக்கொண்ட மகாபலி மன்னனும் கமண்டலத்தில் உள்ள தீர்த்தத்தை வாமனரின் கையில் விட்டதும் விண்ணுக்கும் மண்ணுக்குமாக திருவிக்கிரமனாக உருவெடுத்து மகாவிஷ்ணு முதல் அடியில் வானத்தையும் 2வது அடியில் பூமியையும் அளந்து விடுகிறார். 3வது அடிக்கு இடம் இல்லாததால் தன்னுடைய தலைமை காட்டிய மகாபலியின் தலை மீது கால் வைத்து அவரை பாதாள லோகத்திற்கு அனுப்புகிறார் மகாவிஷ்ணு. அதே முறையாக தன்னுடைய மக்களை காண ஆண்டுக்கு ஒரு முறை பூமிக்கு வருவதாகவும் மகாபலிக்கு வரமளிக்கிறார் பரம்பொருள் மகாவிஷ்ணு அவர்கள். பெருமாள் மகாபலிக்கு அளித்த வரத்தின்படி ஆண்டுக்கு ஒரு முறை தனது நாட்டு மக்களை காண்பதற்காக மகாபலி மன்னன் பூமிக்கு வருவதாக ஆவணி மாத திருவோண நட்சத்திர தினமே ஓணம் பண்டிகையாக தமிழகம் மற்றும் கேரள பகுதிகளில் அதிகமாக இந்த விழா கொண்டாடப்படுகிறது. மகாபலியை வரவேற்பதற்காகவே வீடுகள் தோறும் அத்திப்பூ கோலமிட்டு அலங்கரித்து விதவிதமான சமையல் செய்து பரிமாறி கொண்டாடுவார்கள் மக்கள். பரம்பொருள் மகாவிஷ்ணு வாமனராக அவதாரம் எடுத்து முதல் மகாபலி மீண்டும் பூமிக்கு திரும்பி வருவது வரையிலான காலத்தை போற்றும் விதமாக 10 நாட்கள் திருவிழாவாக கொண்டாடும் ஓணப்பண்டிகையானது மாபெரும் பெரிய பண்டிகையாகவே கொண்டாடப்படுகிறது. வள்ளம் களி, படகு போட்டி, புலிகளி, குழு நடனம், பூக்காலம், மலர்கோலம், ஓணத்தப்பம், வழிபாடு, ஓணக்கயிறு, கயிறு இழுத்தல், தும்பித்துள்ளல், பெண்கள் நடனம், கும்மிக்களி அதாவது வேடமிட்டு நடனம் ஆடுவது, ஓணம் துள்ளல், தற்காப்பு, மரக்கன்று தானம் அளித்தல், ஓணப்பொட்டன் ஆக ஆடை அலங்காரங்கள், அச்சமயம் நாட்டுப்புற பாரம்பரிய மக்கள் நடனங்கள் அனைத்தும் கொண்டாடப்படுகிறது. பாரம்பரிய முறையுடன் கலந்த இந்த கொண்டாட்டம் சடங்குகள் ஒவ்வொன்றும் மிகவும் பிரசித்தி பெற்றது. அதாவது சந்தோஷம், செல்வ வளம் நிறைவான செல்வம் ஆகியவற்றை வரவேற்கும் திருநாளாக இந்த திருவோணம் கொண்டாடப்படுகிறது. கேரள மக்களின் பாரம்பரியத்தை போற்றி கொண்டாடும் உன்னதமான பண்டிகையாகவே இருக்கிறது. ஓணம் பண்டிகை பரம்பொருள் மகாபலி அவர்கள்
அனைத்து மக்களையும் மாபெரும் சந்தோஷத்துடன் ஆண்டு வந்தார். அசுரகுலத்தின் மிக மாபெரும் மன்னனாகவே இருந்து வந்த மகாபலியை நினைத்து இந்திரலோகமே நடுநடுங்கி போனது. அவ்வளவு மகிழ்ச்சியாக அனைத்து மக்களையும் பார்த்து கொண்டார் பரம்பொருள் மகாபலி அவர்கள் ஆண்டுக்கு முறை இந்த நாளில் வந்து தனது மக்கள் எவ்வாறு சந்தோஷமாக இருக்கிறார்களா, எப்படி இருக்கிறார்கள் என பார்ப்பதற்காக வரும் திருநாள்தான் திரு ஓணமாக கொண்டாடப்படுகிறது. பரம்பொருள் மகாவிஷ்ணுவும் இந்த நாட்களில் வாமன அவதாரத்தை போற்றும் வகையில் இந்த நாட்களில் கொண்டாடுகிறார்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.